ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மசாலா எண்ணெயோட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்தக்கப்புறம் 4 வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை நான் இந்த மாதிரி நடுவில் கீறி உள்ளே சேர்த்துருக்கேன். அப்படின்னா தான் முட்டைக்குள்ளே மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி சேர்ந்து வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு முட்டையை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாதி வதங்கினக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நடுவில் இந்த மாதிரி கீறி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே வதக்கினக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால குறைவாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துலாம். ஒரு நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா தண்ணியோட கிரேவி கலந்து விட்டுருங்க. கலந்தக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அந்த மசாலாவோட உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிரேவி அந்த முட்டை மேலே படுற மாதிரி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.